ஒரு வகை சமையல். இன்றைக்கி 20 நிமிஷத்தில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த உலக்கில் 2 உலக்கு பச்சரிசி, இந்த உலக்கில் அரை உலக்கு பாசிப்பருப்பு. இதை நல்லா கழுவி அதில் குக்கரில் போட்டுட்டு இந்த உலக்கில் 3 உலக்கு தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் உள்ளே விட்டு இதை வச்சுருக்கேன். இதில் ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் இதில் போட்டுட்டு ஒரு கட்டி பெருங்காயமும் அதில் போட்டுட்டு வேக வைக்கணும். கட்டி பெருங்காயத்தையும் இதில் போட்டாச்சு. இது பழைய அரிசியாக இருக்கிறதுனால ஒரு 3 விசில் விடலாம், இல்லாட்டி 2 விசில்லையே ஆஃப் பண்ணிடலாம். பழைய பச்சரிசினால் இன்றைக்கி நான் 3 விசில் விட்டு அதை கிளறி வச்சுட்டு நடுவில் குழி பண்ணி, இந்த மாதிரி குழி பண்ணி அதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த அளவு ஸ்பூனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஆல்ரெடி அதில் ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதை சிம்லேயே வச்சுருக்கேன். என்ன போட போகிறேன்னா, இதில் 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், ஒரு கொஞ்சம் முந்திரி பருப்பு. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா அந்த முந்திரி பருப்பு கருகிடக்கூடாது. இப்போ இந்த சூட்லேயே அது சரியாகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே அந்த வெந்த பொங்கல் கிளறி வச்சுருக்க அந்த இதில் அப்படியே அந்த குழிக்குள்ளே படுற மாதிரி ஊற்றிடணும். ஏன்னா நம்ம அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றணும். பொங்கலை குக்கர்லேருந்து மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். மருத்துவம் உள்ள அந்த இஞ்சி, பெருங்காயம், மிளகு சீரகத்தூள் எல்லாம் சேர்க்கறதுனால எளிதில் இது ஜீரணமாகும். நம்மளுடைய பாரம்பரியமிக்க நம்ம தென்னாட்டின் இந்த பொங்கல் உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். மிக எளிமையான மனம் மிகுந்த சுவையான பொங்கலை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இந்த சாம்பாரோட. இப்போ இந்த சாம்பார்லேயும் ஒரு அரை ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா கலந்திங்கன்னா சாம்பாரும் மிக ருசியாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறியும் பாருங்கள் நல்லா பதமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாரம்பரியமிக்க உணவு உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.